திரு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி துவங்குகிறாரா? ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய நிதின் தலைவர் சரிங்களா, நிதின் பிபின் நினைக்கிறேன் அவர். ஸோ அவரை போய் மீட் பண்ணிட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கறதுக்காக அவர் டெல்லி போனார் நேற்று. அதே மாதிரி போனதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் இமிடியேட்டாக கால் பண்ணி அவங்களே மீட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நார்த் இந்தியா மீடியாவில் எல்லாமே ஸ்க்ரீன் டைம் கொடுத்தாங்க, நிறைய டிபேட்ஸ் நடந்தது. அதே மாதிரி சவுத் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் பயங்கர ஒரு விஷயமா ஈடுபட்டுச்சு. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்தாரு? இதுக்கு நம்ம வந்து அவர் எப்போ வந்தாருங்கிறத நம்ம ட்ராவல் பண்ணணும். 2019 பிஜேபியில் வந்து அவர் வந்து சேர்ந்த உடனே துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தலைவர் பதவி கொடுத்தாங்க. இதில் பிஜேபியில் என்ன விஷயம்னா ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கு 2 வருஷம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தரமாட்டேன். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமேலு ஸோ என்னதான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன்மெண்ட் வந்தாலும் இங்கே தமிழக மக்களுக்கு அவர் புதுசு, பெருசாக பரிச்சயம்லாம் கிடையாது. ஆனால் கர்நாடகா மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் யாருன்னு. கர்நாடகா சிங்கம்னு பேர் எடுத்தவர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் பிஜேபி ரெகனைசேஷனோட தான் உள்ளே வராரு. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அவர் அந்த கட்சியில் சேரலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டாலும் கடைசியில் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னதுனால அவர் வந்து பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணி சார்ஜ் எடுத்துக்கிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், கழகங்கள் தேவையில்லை எனக்கு, அதிமுக திமுக ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப வருஷமாக இருந்துட்டாங்க, ஊழல் அப்படி இப்படின்லாம் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார். ஸோ பிஜேபி பிரசிடெண்ட்டாக எடுத்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இருந்த எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக வந்து பெருசாக ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படலை. அப்போ எதிர்கட்சியாக செயல்பட்ட ஒரு 2 பேர், ஒருத்தர் சீமான், இன்னொருத்தர் வந்து அண்ணாமலை. ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் பேசுவார். ஆனால் வந்து அண்ணாமலை பாலிடிக்ஸ் எப்படி சீமானோட டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவர்னன்ஸ் பற்றி இருக்கும். நல்லா பாருங்கள், இவர் தமிழ் தேசியம் பேசுவார், தமிழ் சொல்லுவார், இயற்கை சொல்லுவார், விவசாயம் சொல்லுவார், எல்லாம் பேசுவார். பட் கரண்ட் கவர்னன்ஸை பற்றி யார் பேசலாம்? கரப்ஷனை பற்றி பாயிண்ட் பை பாயிண்டாக யார் பேசுகிறா? டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் வந்து அத்தனை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இது எல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு சட்டங்கள். இல்லை வந்து நீங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கீங்க, ஏன் நீட்டுக்கு எதிராக இருக்கீங்க கொஸ்டின் வச்சார். ஜஸ்ட் கொஸ்டின், நீட்டுக்கு எதிராக என்ன கான்ஸ்டியூஷனாக என்ன இருக்குது. ஸோ ஹி வாஸ் மோர் இன்டு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ், ஃபேக்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா வரோம் நம்மளுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ஸாக கிட்டத்தட்ட டெய்லியுமே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்து டெய்லி ப்ரெஸ்ஸை மீட் பண்ண நபரில் வந்து அண்ணாமலைங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவர் ஆல்ரெடி வந்து ஹீஸ் அ க்ளீன் இமேஜ், கரப்ஷன் ஃப்ரீ, அதே மாதிரி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சிருக்கிறாருங்கும் போது தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா ஒரு எஜுகேட்டட் படித்தவர் வராரு கவர்னன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கட்சிங்கிறது ஒரு 2% கட்சி தான். அந்த 2% கட்சியை 11% வரைக்கும் உயர்த்தி கொண்டு போகிற எங்கே 2024 நாடாளுமன்ற தேர்தலில். ஆமாம். ஸோ சச் அ லீப் அவ்வளோ இருந்தது அது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக அவர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா அந்த வளர்ச்சிக்கு மெயினான காரணம் டிஎம்கேவே டைரக்ட் அடிச்சுது. டேரக்டாக டிஎம்கே தான், டிஎம்கே டேரக்டாக டிஎம்கேக்கு பேசிட்டு இருப்பார், டிஎம்கே பற்றி பேசுவார், டிஎம்கே பண்ணுற எல்லா விஷயத்தை பற்றி கிரிட்டிசைசேஷன் டெய்லி வாஸ் டூயிங் இட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். ஏன் பிஜேபி தமிழ்நாட்டில் வர முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. வராதுன்னெலாம் கிடையாது, அவங்களால வர முடியும். ஏன் வர முடியலைங்கிறது அடுத்த வீடியோ பார்ப்போம். அது ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக கூட்டணி கட்சிகள், முன்னாடி இந்த கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வாயை திறந்தாவே ஒன்று தான் இருக்கும். ஒன்று மோடியை பற்றி பேசுவாங்க, இல்லை பிஜேபி பற்றி பேசுவாங்க, ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுவாங்க, சனாதன தர்மம் பற்றி பேசுவாங்க. சனாதன பற்றி இன்னொரு டாபிக் நம்ம வர எடுத்து. ஸோ இத்தனை விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து விஷியஸ் டார்கெட் அங்கே வச்சாங்க. ஆனால் அந்த விஷியஸ் டார்கெட் அகைன் மிஸ்டர் மோடியோ மற்ற யாரோவோ அதுக்கு ரீபட்டல் யாருமே பண்ணலையே, அதுக்கு எதிர்த்து பேசவே இல்லையே. அப்போ என்னது, மக்கள் மனசில் வந்து ஆழமாக அந்த மோடி வெறுப்போ, பிஜேபி வெறுப்போ, ஆர்எஸ்எஸ் வெறுப்போ, இல்லை சனாதன வெறுப்போங்கிறத நல்லா பரப்பிட்டாங்க. அப்போ தான் அண்ணாமலை பிக்சருக்கு வராரு. என்ன அண்ணாமலை பிக்சருக்கு வராரு? இதை பாரு, ஒன்றே ஒன்று தான், நீ வந்து
பாயிண்ட்டாக கரெக்டாக ஒன்று புரிஞ்சுக்கோ. நீ என் தலைவரை வந்து திட்டுற அப்யூஸ் பண்ணுறேன்னா நான் உன் தலைவரை திட்டுவேன் அப்யூஸ் பண்ணுவேன். நீ என் கட்சியை திட்டுவேன் அப்யூஸ் பண்ணேன்னா உன் கட்சியை திட்டுவேன் அப்யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்காக இருந்து கிட்டத்தட்ட ஹி கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் சேஞ்ச் த மைண்ட் பீப்புளோட மைண்ட் டுவர்ட்ஸ் பிஜேபி அப்படின்ட்டு. ஸோ அவருடைய எண் மக்கள் யாத்திரை போனபோது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் இருந்தது. ஸோ நிறையா பேர் பிஜேபி கட்சியில் ஜாயின் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து அண்ணாமலைங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு பர்சனாக ரைஸ் ஆகிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களுக்கு அது பிரச்சனையாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ண, ஏன்னா இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒன்று கூட்டணி வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ ஆகணும், அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலையுடைய மெயின் அஜெண்டா அது கிடையாது. பிஜேபி எங்கே வளர்க்கணும், தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி கொண்டு வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவோ விஷோ. அதுக்கு தான் வந்தவர் அவர். ஸோ இது ரெண்டு பேருக்கும் அந்த கிளாஷ் இருந்துட்டு அந்த கூட்டணி போகணுங்கிறது இவங்க எல்லாமே இல்லை, தனியாக நின்று நம்ம மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கிறது இவரோட ஐடியாலஜி. அப்படி இருக்கும்போது குறுகிய காலத்தில் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஃபேமஸாக வராரு, நாடு ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், வயிறு எரியத்தான் செய்யும். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நடந்தது. ஸோ 2024 தோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் வந்து என்ன நடந்ததுன்னா அங்கே பிஜேபி தலைமையில் வந்து மேபி நம்ம அதிமுகவோட போயிருந்தால் ஏன்னா அவங்க சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க மெஜாரிட்டி ஆகணும் இல்லையா. ஏன்னா 2024 பிஜேபி மெஜாரிட்டி இல்லை, மற்ற கூட்டணி கட்சியோட சேர்ந்து தான் இன்னமும் கவர்மெண்ட் போகுது. அது கண்டிப்பாக டேர்ம் முடிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் இருந்த ஒரு மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக கூட சேர்ந்தால் ஒரு 10 சீட் வந்திருக்குமே, ஒரு 5 சீட் வந்திருக்குமே, நம்மளுக்கு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குமே. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்துட்டு சரி வேறு வழியில் இனிமேல் நம்ம இந்த 2024 தேர்தலை விட்டுட்டோம், நம்ம 2029 தேர்தலில் நம்ம எப்படியாவது குறைஞ்சது ஒரு 10-15 சீட்டாவது நம்ம தமிழ்நாட்டில் வாங்கி ஆகணும். அது மேலே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேலி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் அவங்க எய்மே. அதனால தான் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போகலான்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஏன்னா 2020 ஏன்னா பிகாஸ் தமிழ்நாட்டை பற்றி பெருசாக டெல்லி தலைமையெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ்நாட்டுடைய லீடர்ஸ் எல்லாமே ஐயா இதுங்கெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்க. பட் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் வாஸ் வெரி 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 லைக் என்ன சொல்கிறோன்னா ஒரு 10 வருஷமா 5 வருஷமா பிரச்சனை கிடையாது, ஆனால் டெஃபினட்டாக நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றதான் அவருடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2024 தேர்தலுக்கு அப்புறம் தலைமை மாறிச்சு. அண்ணாமலை வாஸ் சைட் லைன் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கு தெரிய தலைமை வந்து திரு நயனா நாகேந்திரன் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கவர்னர்னு சொல்லக்கூடிய தமிழிசை அம்மா உள்ளே வந்துச்சு. வானதி ஸ்ரீனிவாசன், எல் முருகன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இங்கே வந்துட்டார். ஸோ கிட்டத்தட்ட அந்த 4 பேருமே வந்து தேவர் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஹேப்பன். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஆப்வியஸாக தே ஹவ் டு ஏதோ ஒரு கட்சி கூட ஜாயின் பண்ணோம்னா ஒரு எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான். பட் அண்ணாமலை சைட்லைன் ஆகிட்டார். ஏன்னா அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஹி வாண்ட் தனியாக பிஜேபி போகணும் தான் அவருடைய எண்ணமே. ஸோ இவன் சைட்லைன். பட் கட்சி சொல்கிற விஷயங்களை நான் கேட்குறேன், நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பண்ணார். ஆஸ் எக்ஸ்பெக்டட் என்னாச்சு, 2026 எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 2%-11% கொண்டு வந்தாங்கன்னா அத்தனை ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபருக்காக போட்ட ஓட்டு தான் அது கன்ஃபார்மாக. அவன் எவனும் ஓட்டு போடல. அண்ணாமலை சார்ந்து எவனா கட்சியில் சேர்ந்தானா அத்தனையுமே எவனும் ஒர்க்கும் பண்ணல. ஆப்வியஸாக என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இவங்க வந்து யார் அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் 2024 to 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே திமுக பற்றி தாக்கி பேசல, அண்ணாமலையும் பேசல. பிகாஸ் அவன் சைலண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைமையான நயனா அவரும் பெருசாக ஏற்றெல்லாம் பேசவில்லை. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, எல்லாமே எடுத்துக்கலாமே, யாருமே பேசவில்லை. அப்போ என்ன ஆச்சு, அப்போ தான் வந்து புது ஃபோர்ஸ் மிஸ்டர் விஜய் உள்ளே வர்றாரு. ஸோ விஜயோடைய எப்படி வெற்றி, என்ன மாதிரி வெற்றி, இந்த 35 நேக்குமா நினைக்காதங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அஸ் ஃபார் அஸ் அண்ணாமலை இஸ் கன்சர்ன் எனக்கு தெரிஞ்ச 2 ஆப்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சார்ஜஸ் வந்து திருப்பி அவர் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசிட்டு ஆப்வியஸ்லி இன்னும் அங்கே தான் இருக்கார். நாளைக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் அவர் என்னங்கிறத வந்து ரிசல்ட் சொல்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி முடிவு பண்ணாங்க அப்படிங்கும்போது அவருடைய என்ன விஷயமா இருக்கும், மேக்ஸிமம் பிஜேபி கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இல்லை, ஏன்னா அவருடைய கண்டிப்பாக நிறையா கண்டிஷன்ஸ் வைப்பார். 2031 தேர்தல் வரைக்குமே நீ வந்து கட்சி தலைமையில் தான் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் கட்சி நடக்கணும், வேட்பாளர் தேர்வு நான் தான் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன், டெஃபரெண்ட்டாக நிறையா கோரிக்கை அவர் வச்சு தான் தீர்வார். அப்படி அவர் வைக்கும்போது அது கட்சி தலைமை ஏற்குமா, துணிஞ்சு கொடுப்பாங்களா? ஏன்னா 2029 மறுபடியும் அலையன்ஸ் வேணுமா, இல்லை தனியாக ரிஸ்க் எடுத்து போகலாமா? 31 ஸ்டேட் எலெக்ஷன் கூட விடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் 2029 வருதில்ல, ஏன்னா இது 4th டேர்மாக நிற்க போகிறாங்க. அப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு மெஜாரிட்டியான சீட்ஸ் வேணும், தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு அப்படி இப்படின்னு தான் இருக்குது. பட் அப்படி இல்லாட்டி டெஃபினட்டாக இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ பார்ட்டி ஆப்வியஸ்லி.